தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக பல்வேறு குடியிருப்புகளை உருவாக்குதல், உறைவிடங்களுக்குரிய மறு குடியமைப்பு செய்தல் போன்ற பணிகள் மேற்கொள்வதற்கு மாநில தலைவராக எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் கவர்ந்த ஜோசப் விஜய் அவர்கள் அந்த வாரியத்தின் தலைவராக என்னை நியமனம் செய்திருக்கிறார். எதிர்பார்க்காத ஒன்று எனக்கு. நான் லால்குடியிலே போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தாலும் அதை நினைவில் கொண்டு எனக்கு இந்த பதவியை இன்று அவர்கள் வழங்கியிருக்கிறார். இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், ஏதோ கூப்பா கிருஷ்ணன் ஜாதியை சொல்லுகிறான் என்று நீங்கள் என்ன வேண்டாம். நாளைக்கு திருச்சியிலே சதய விழா. எங்கள் அரசு, எங்களுடைய விஜய் அரசு, தமிழகத்தின் வெற்றி கழகத்துடைய அரசு பொறுப்பேற்று திருச்சியிலே நடத்தக்கூடிய விழா நாளை காலையிலே இருந்தது. இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு தமிழ்நாடு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைந்து நாங்களெல்லாம் அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை இந்த பதவியிலே அமைத்திருக்கிறார்கள். இதை நான் எதற்காக வலியுறுத்தி சொல்லுகிறேன், நண்பர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. முத்தரையர் மக்களுக்கு ஒரு 2 நாள் அவர் நெருடல். அவர்களுக்கு என்ன நெருடல்னா, நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் ஜாதி மதம் பார்க்காமல் எல்லா தரப்பினருக்கும் அமைச்சர் பதவி தந்திருக்கிறார்கள். ஆனால் எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவருக்கு தரவில்லையே என்ற ஆதங்கம் என்னிடத்திலும் பேசப்பட்டது, நாட்டிலும் பேசப்பட்டது. அவருடைய காதுக்கும் போயிருக்க வேண்டும். எனவேதான் நாளை தினம் சதய விழாவிலே அமைச்சரோடு நான் கலந்து கொண்டு மாலை அணிவித்தால் பத்திரிகையிலே முன்னாள் அமைச்சர் என்றுதான் போடுவார்கள். ஆனால் அது இருக்கக்கூடாது கூப்பா கிருஷ்ணனுக்கு என்று விரும்பி தமிழ்நாடு போர்டுடைய தலைவராக நியமனம் செய்து ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள். இது எனக்கு கிடைத்த அங்கீகாரம் அல்ல. கோரிக்கை வைத்த சில எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய எண்ணம், அவர் மீது பெற்றக்கூடிய பற்று, பாசம், இதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இன்றைக்கு மாலையிலே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நகர்ப்புறங்களிலே புதிதாக குடியிருப்புகளை உருவாக்குவதற்கும், ஏற்கனவே குடியிருப்புகள் உள்ள பகுதிகளை புனரமைப்பு செய்து அவர்கள் வாழ்விடத்தை வசதியாக வைத்துக் கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்து அந்த பணியை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஆளே கிடைத்த எனக்கு இந்த அறிவிப்பு என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அறிவிப்பாக நான் கருதுகிறேன். எனவேதான் உங்கள் எல்லோரிடத்திலும் இதை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் பெருமையோடு இருக்கிறோம். இது ஒரு கருத்தை நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். எங்கள் தலைவர் முதல் மாநாடு உளுந்தூர்பேட்டையிலே போடுகின்ற பொழுது தலைவர்களெல்லாம், இந்த கட்சியுடைய வழிகாட்டி தலைவர்கள் எல்லாம் பெயரிட்டு சொன்னார்கள். ஆனால் அந்த கொடியிலே 2 யானைகள் பிளிர்ந்து வருவதையும் வாகைப்பூ இருப்பதையும் அவர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி போகின்ற பொழுது நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்ற உந்துகோலோடு அவர் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மன்னன், பேரரசன், பெரும்பிடுக மன்னன் போருக்கு போகின்ற பொழுதெல்லாம் போர் நடப்பதற்கு முன்னாலே
வாகை சூடி வாகை பூவோடு போனார் என்று குறிப்பிட்டு அந்த வாகை பூவை அவருடைய கொடியிலே லட்சணையாக வைத்திருக்கிறார். அவருடைய சதை விழா அன்று எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் வாழ்நாள் கொடுக்க அவருக்கு நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். நாங்க வெற்றி பெறவில்லையப்பா. வெற்றி பெறுங்க நிறைய பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருப்பாரு. இப்ப எங்க அணியில ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் முசிறியிலே வெற்றி பெற்றிருக்கிறார். நான் தோல்வியடைந்திருக்கிறேன். எனவே அவருக்கு கொடுக்கக்கூடியதை எனக்கு இந்த ஆணை மூலமாக அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்தில் எனக்கு இந்த பதவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஜிஓவிலே அவர் சொல்லுகின்ற பொழுது in the rank of cabinet minister. நான் அமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றத்திலே நான் ஒரு உறுப்பினராக வேண்டும். அதை வருவதற்கு காலம் இப்பொழுது இல்லை. எனவேதான் மினிஸ்டர் அளவிலே எனக்கு தகுதியை தந்திருக்கிறார் என்ற தளபதி அவர்கள். எல்லாருக்கும் சேர்மன் பார்த்துருப்போம். நம்ம எல்லாம் சேர்மன் டியூட்டி மட்டும்தான். ஆனால் கேபினெட் அந்தஸ்தை கொடுக்க மாட்டாங்க.